ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எஸ்ஐ பிசிக்கான அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யாரோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 8122299971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2024 நமக்கான இயராக இருக்க போது டிஎன்பிசி சைட்லேருந்து பார்த்தோன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ ஃபாரஸ்டர் தனி, கார்டு வாட்சர் தனி நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து பார்த்தோன்னாக்கா எஸ்ஐக்கான கால்ஃபர் இருக்க போது, பிசிக்கான கால்ஃபர் இருக்க போது. ஸோ எஸ்ஐ பிசி ரெண்டுமே எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வெற்றியை தொட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்து ஏதோ ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதனால திரும்ப அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்கள் காம்படிஷனில் இடையே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ எங்கே விட்டமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னாக்கா ஸோ ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னாக்கா டிஎன்பிசி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்போன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போது மந்த்லி ஜஸ்ட் ரூ. 999 மட்டுமே. மாதத்திற்கு ரூ. 999 மட்டுமே. ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டோட வாங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணிக்க வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஜிடியில் ரீசனிங்ல ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ என்ன டாபிக்னு பார்க்கும்போது அகராதி வரிசையிடல், வார்த்தை வரிசையாக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆங்கில அகராதியில் முதலில் இடம்பெறும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்பாபெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ இதுல வந்து முதல்ல எந்த சொல் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் என்ன கொடுத்துறாங்க, இங்கேயும் ஜி கொடுத்துட்டாங்க, இங்கேயும் ஜி கொடுத்துட்டாங்க, இங்கேயும் ஜி கொடுத்துட்டாங்க, இங்கே ஜி கொடுத்துறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஜிக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னா அடுத்து செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். இங்கே ஓ இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கேட். ஸோ ஆப்ஷன் பி கேட் என்பது சரியான விடை. இதுதான் என்ன பண்ணும்போது முதலில் இடம்பெறும் சொல்லாக காணப்படும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஆங்கில அகராதியில் மூன்றாவதாக இடம்பெறும் சொல் யாது? மூன்றாவதாக இடம்பெறும் சொல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா எஸ்ஐலையும் கேட்பாங்க, பிசிலையும் கேட்குறாங்க, டிஎன்பி சைடும் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடி எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க, ஃபாரஸ்ட்லையும் கேட்பாங்க. மோரோவர் எல்லா காம்படி எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த டாபிக். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸோ அப்போதான் நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில அகராதியில் மூன்றாவதாக இடம்பெறும் சொல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் பிளேஸ் கேட்குறாங்க. ஸோ இங்க ஜி கொடுத்துட்டாங்க, இங்க சி, இங்க எஃப், இங்க எஃப். சரியா? ஸோ அப்போ ஏபிசி அப்படின்னு எடுக்கும்போது சி இது ஃபர்ஸ்ட் ஏபிசி டிஇஎஃப்ஜி. அப்போ இது நாலாவது. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா தேர்டு தான் கேட்குறாங்க. எது செகண்ட் எது தேர்டுன்னு பார்க்க போறோம். ஸோ ரெண்டு இடத்துலையும் எஃப் வந்துச்சு, இங்க ஐக்குது, இங்க ஏக்குது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் காமன் வந்தா விட்டுருங்க. அடுத்த லெட்டர் பாருங்க. அடுத்த லெட்டர்ல ஏபிசியில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ என்ன இது செகண்டா வரும் வார்த்தை, இது தேர்டா வரும் வார்த்தை. ஸோ ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி தேர்டு வரும் வார்த்தை எது, ஃபர்ஸ்ட் என்பது மூன்றாவதாக வரும் வார்த்தை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, அகராதியில் இரண்டாவதா வரும் இடம் பெறும் இரண்டாவதா வர வார்த்தை எது அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் லெட்டர் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துலயும் பிஏ, இங்கேயும் பிஏ, இங்கேயும் பிஏ அப்படின்னு வந்துச்சு. ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம். இங்க எல், இங்க டி, இங்க டி, இங்க ஆர். சரியா? இப்ப ஏபிசிடி சொல்லிட்டேவா, ஏபிசிடின்னு சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட் வர வார்த்தை. நமக்கு ரெண்டாவது தான் தரப்புற டிக்கு அப்புறமா இஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல். அப்ப எல் தான் இது செகண்ட். அடுத்து பார்த்தோன்னாக்கா ஆர் தேர்டு, டி அதுக்கப்புறம் என்ன ஆர்எஸ்டி அந்த மாதிரி வரும். ஸோ தேர்ட் லெட்டர் இது ஃபோர்த் லெட்டர். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா செகண்ட் லெட்டர் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பேலஸ் என்பது சரியான விடை. செகண்ட் லெட்டர் பேலஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 4, ஆங்கில அகராதியில் கடைசியாக இடம்பெறும் சொல்லியது. கடைசியாக அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். சரியா? இப்போ ஏபிசிடியா பேஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. இப்போ டியூவிடபிள்யூ அப்படிதான் போயிருப்பாங்க. அப்போ ட்ரபிள்ன்றது ஃபர்ஸ்ட் வேர்டா வந்துடும். ஸோ மீதி எல்லாமே பார்த்தோன்னா டபிள்யூ பேஸ் பண்ணி வரதால ஸோ எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே டபிள்யூ, இங்கேயும் டபிள்யூ, இங்கேயும் டபிள்யூ. அப்போ காமனாக இருக்குது. காமனாக லெட்டர் விட்டு செகண்ட் லெட்டரை பார்க்குற இங்கே ஐக்குது, இங்கே ஹெச் போய்க்கிறாங்க, இங்கே இ அப்படின்னு போய்க்கிறாங்க. சரியா? இப்போ என்ன கேட்குறேன்னா கடைசியாக வரக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து ஏபிசிடியில் பார்க்குறேன். ஏபிசிடிஇ கொடுத்துறாங்க. இது செகண்ட் லெட்டர்.
சரியா? அடுத்து இ, எஃப், ஜி, ஹெச். ஹெச் அப்படின்றதால இது தேர்டு, ஹெச்க்கு அப்புறம் தான் ஐ, அப்ப இது ஃபோர்த். அப்ப 4வது லெட்டர் சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வின்னர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ வின்னர் இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 ஆங்கில அகராதியில் முதலில் இடம்பெறும் சொல் யாது? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ எல்லாமே பார்த்தோன்னா ஏஆர் அந்த மாதிரி போயிருக்காங்க. ஒரு சில தவிர்த்து இங்க ஏடபிள்யூ போயிருக்காங்க. எல்லாத்துலயும் ஏ காமனா இருக்குது. இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே எல்லாமே ஏ ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் லெட்டர் பார்க்குறேன். இங்க ஆர்ஐ அப்படின்னு போயிடுறாங்க. இங்க டபுள் ஆர் அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க ஆர்டி அப்படின்னு போயிடுறாங்க. இங்க டபிள்யூ. சரியா? ஆருக்கு அப்புறம் தான் டபிள்யூ வரப்போகுது செகண்ட் லெட்டர். அப்போ என்ன பண்ண போகுது? இது 4வதா வரும் வார்த்தைன்னு சொல்லும்போது அவேக் அப்படின்னு கேட்டா ஃபோர்த்து வரக்கூடிய வேர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கேட்குறானாக்கா ஃபர்ஸ்ட் வரும் வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்துலயும் காமனா இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் வச்சிடலாம். அடுத்து ஐஆர்டி. ஸோ அப்போ என்ன இருப்பது? அரித்மெட்டிக் இஸ் ரைட் ஆன்சர். அரித்மெட்டிக் என்பது முதலில் வரக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 ஆங்கில அகராதியில் 3வதாக இடம்பெறும் சொல் யாது? 3வதாக இடம்பெறும் சொல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோ. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் லெட்டரா, செகண்ட் வேர்டா, சாரி ஃபர்ஸ்ட் வேர்டா, செகண்ட் வேர்டா, தேர்ட் வேர்டா, ஃபோர்த் வேர்டா, என்ன கேட்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய பேர் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நான் பார்த்த வரை எழுத மாணவர்கள் எங்கிட்ட சொன்ன விஷயம் வரைக்கும் என்னன்னாக்கா, சார் எனக்கு கொஸ்டின் சரியா புரியல, நான் கொஸ்டின் சரியா படிக்காம ஆன்சர் போட்டுட்டேன், அதனால தான் சார் மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படின்னுவான். காமன் எரர் பண்ணாமல் இருந்தாவே உனக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் எடுக்க போறாங்க. சரியா? ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 20 கொஸ்டினுக்கு 40 மார்க் எடுக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இடம்பெறும். சரியா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கவே கேள்விகள் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஆண்டு முதல் உங்களுடைய மதர் டங்க்ல கேட்க போறதால ஸோ தமிழ்ல தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ நீங்க தாராளமா பர்ஃபெக்டா போடலாம். அதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகளை சரியாக படிக்க வேண்டும். சரியா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஜிடிக்கான ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் ₹100 தான். ஸோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோ, ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ தேர்ட் லெட்டர் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்க இ, இங்கேயும் இ, இங்கேயும் இ, இங்கேயும் இ. ஸோ அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்க எல், இங்க ஆர். எல் இருக்குது, இங்க ஆர் இருக்குறாங்க, இங்க வி, இங்கேயும் வி. ஸோ அங்க என்ன கேட்குறேன்னா தேர்ட் லெட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல். அப்ப இது ஃபர்ஸ்ட் வார்த்தை இரேஸ். இது செகண்ட் வார்த்தை. இரேஸ்ன்றது செகண்ட் வார்த்தை. அடுத்து இவிஏ. இப்போ இங்க 3 லெட்டர் சமமாகுது, இங்கேயும் 3 லெட்டர் சமமாகுது. 3 லெட்டரு சமமாகுது. ஸோ அடுத்த ஃபோர்த் லெட்டர் பார்க்குறேன். இங்க என்ன ஆகுது? எல்லுக்குது, இங்க சிக்குது. ஸோ அப்போ தேர்டு பார்த்தோன்னா எவாக்குவேட் அப்படின்றது தேர்டு, எவாலுவேட் அப்படின்றது ஃபோர்த். எவாக்குவேட் என்றது தேர்டு வார்த்தை, எவாலுவேட் என்றது ஃபோர்த் வார்த்தை. ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 7 ஆங்கில அகராதியில் இறுதியாக இடம்பெறும் சொல் எது? இறுதியாக இடம்பெறும் சொல் அப்படிங்கிறாங்க. லாஸ்டா ஏதோ ஒன்று பாருங்க. ஸோ இங்க எஸ்ஹெச் இங்க வந்துச்சு, இங்கேயும் எஸ்ஹெச் வந்துச்சு, இங்கேயும் எஸ்ஹெச், இங்கேயும் எஸ்ஹெச். சரியா? ஃபர்ஸ்ட் அதை விட்டுரு. அடுத்து இங்க ஓஆர், இங்க ஐபி, இங்க ஐஆர், இங்க ஓஇ. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஏபிசில ஐ ஃபர்ஸ்ட் வருமா, ஓ ஃபர்ஸ்ட் வரும் பார்த்தோன்னா ஐ தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அப்போ இது ரெண்டு ஃபர்ஸ்ட் பாரு, இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்துட போகுது. ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட், ஏதோ ஒன்று செகண்ட் போகும்போது பி 4வது லெட்டர் இங்க பி, இங்க ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தோன்னா ஷிப் அப்படின்றது ஃபர்ஸ்ட், ஷர்ட் அப்படின்றது செகண்ட் லெட்டர். ஷேப் அப்படி ஷர்ட்ன்றது செகண்ட் வேர்டா வரப்போகுது. அப்போ நமக்கு என்னன்னா ஃபைனல் வேர்டு தான் கேட்குறாங்க. இங்கேயும் ஓஆர், இங்க ஓஇ. ஓஆர் கொடுத்துறாங்க, அடுத்து ஓஇ போறாங்க. ஸோ இது தேர்டு, ஓஆர் அப்படின்றதால இது ஃபோர்த்து. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஷார்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஷார்ட் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். 8 ஆங்கில அகராதியில் 2வதாக இடம்பெறும் சொல் எது? 2வதாக இடம்பெறும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தேவை என்னன்னா செகண்ட் வேர்டு தான் தேவை. எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது ஏன்னா நமக்கு வந்து டைமிங் கம்மியா இருக்கும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் 60 நிமிடங்கள் மட்டுமே கொடுப்பாங்க. 1 ஹவர் தான் டைம். சரியா? இது என்ன ஆன்லைன் எக்ஸாமு 1 ஹவர் தான் டைம். 80 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். அதனால இந்த ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடத்தை விட குறைவான நேரம் எடுத்துக்கும். அப்போ எப்படி சார் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னாக்கா, ஸோ நீங்க கொஸ்டினை திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் டைமிங்கை பிக்கப் பண்ண முடியும். ஸோ டைமிங் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாகவே நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ பாருங்க, ஆங்கில அகராதியில் 2வதாக இடம்பெறும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்யூஎன், இங்கேயும் எஸ்யூஎன்,
இங்கே SUN, இங்கே SUP. சரியா? அப்ப எனக்கு என்ன தேவைன்னா எண்ணுக்கு அப்புறம் பியா, பிக்கு அப்புறம் எஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா NOP. அப்ப இது ஃபைனல் வேர்டு. இது ஃபைனல் வேர்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் லெட்டர் இங்க பி, இங்க தேர்ட் லெட்டர் என். எண்ணுக்கு அப்புறம் தான் தேர்ட் லெட்டர் வரப்போகுது. அப்பனா இது சூப்பர்ன்றது 4வது அர்த்தம் வந்துடும். எனக்கு என்ன தேவைன்னா செகண்ட் லெட்டர் தான் தேவை. செகண்ட் வேர்டு தான் தேவை. இங்க டி, இங்க டி, இங்க ஆர். சரியா? இப்ப ABCD அப்படின்னு சொல்லும்போது சண்டேன்றது ஃபர்ஸ்ட் வார்த்தை. சண்டேன்றது ஃபர்ஸ்ட், அடுத்து டி வருமா ஆர் வருமான்னு பார்த்தோன்னாக்கா RST. அப்போ செகண்ட் சொல்லும்போது சன்ரைஸ் அப்படின்றது செகண்ட். தேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சன்டைன். தேர்டுன்றது சன்டைன் அப்படின்றது தேர்டு வரும். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா செகண்ட் வார்த்தைங்க இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி சன்ரைஸ் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி சன்ரைஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9, ஆங்கில அகராதியில் 4வதாக இடம்பெறும் சொல். ஸோ ஃபைனல் வார்த்தை எது அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம. இங்க NI, இங்க NE, இங்க NE. சரியா? இங்க NI. இப்போ என்ன கணக்குன்னா ஸோ ஃபோர்த் லெட்டர் தான் தேவை. ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன பண்ணலாம், ஈஸியாகவே கேன்சல் பண்ணிடலாம். இங்க NE செகண்ட் லெட்டர் இ, இங்க செகண்ட் லெட்டர் இ, ஐ வந்து அடுத்த லெட்டர் வரப்போகுது. ஸோ NES கொடுத்துக்கிறாங்க. இதுனாது செகண்ட் வார்த்தை, தேர்ட் எஸ்ன்றதால இது NEPன்றதால இது ஃபர்ஸ்ட் வார்த்தை. இக்கு அப்புறம் தான் ஐ எடுக்க போறோம் செகண்ட் லெட்டர்ல. இப்போ இங்க IC அப்படின்னு கொடுத்துறாங்க, இங்க IE அப்படின்னு போய்க்கிறாங்க. சரியா? இங்க NI, இங்க NI போயிடுச்சு. இங்க ஈக்குது, இங்க சிக்குது. சரியா? ஏபிசில எது ஃபர்ஸ்ட் வரும்? சி அப்படின்றதா ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதுனாது தேர்ட் வார்த்தை, இது ஃபோர்த் வார்த்தை. அப்படின்னா அது நெய்ஸ் என்பது சரியான விடை. நெய்ஸ் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். ஆங்கில அகராதியில் முதலில் இடம்பெறும் சொல்லியாது. ஃபர்ஸ்ட் வர வேர்டு எது? ஃபர்ஸ்ட் வர வேர்டு எது அப்படின்னு பார்க்க போறேன். இங்க ஆர், இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர். சரியா? இங்க யூ கொடுத்துக்கிறாங்க, இங்க ஓ கொடுத்துக்கிறாங்க, இங்க ஏ டி, இங்க ஏ பி. சரியா? அப்ப ஓ யூ அப்படின்றதுலாம் என்னது? ஓக்கு அப்புறமா யூ அப்படின்னு போகும்போது இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ அப்போ ஏபி அப்படின்றதால இது ஃபர்ஸ்ட், ஏடி அப்படின்றதால இது செகண்ட். ஸோ அப்போ என்ன வேணா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லும் போது ரேபிட் என்பது சரியான விடை. ரேபிட் என்பது சரியான விடை. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு தீர்வு கண்டு அனைத்து வார்த்தைகளின் வரிசை முறையை குறிப்பிட வேண்டும். முன்ன பார்த்ததுலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை எது, ரெண்டாவது வார்த்தை எது, மூணாவது வார்த்தை எது, லாஸ்ட் வார்த்தை எது அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம். இப்பனா கிடையாது, எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு அந்த நம்பரு கீழே எந்த இடத்துல மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் ஏல இருக்குதா, ஆப்ஷன் பி இருக்குதா, ஆப்ஷன் சி இருக்குதா, ஆப்ஷன் டி இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ வாங்க பார்த்துடலாம். ப்ரீச், பிரைஸ், பிரிசன்ட், பிரிசனன்ட், ப்ரிசர்வ்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இங்க எல்லாத்துலயும் காமனாக இருக்குது பார்த்தோன்னா PRE, இங்க PR, இங்கேயும் PR, இங்கேயும் PR, இங்கேயும் PR. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னாக்கா இங்க EA, இங்க A, இங்க EC, இங்க EC. சரியா? ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னாக்கா ஃபர்ஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம். இங்க தேர்ட் லெட்டர் இ, அங்கேயும் தேர்ட் லெட்டர் இ, அங்கேயும் தேர்ட் லெட்டர் இ. ஆனா இங்க என்னது தேர்ட் லெட்டர்ல ஏ கொடுத்துறாங்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணுதுன்னா 2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் வார்த்தையா வரணும். 2 போயிடுச்சுனாக்கா இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுது EA, EC, EC, இது ECI, இது ECE. சரியா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா ரெண்டு இதுலயுமே 2-1 தான் வருது. அப்படின்னா இது செகண்ட் வார்த்தை, இது 2-1, இங்கேயும் 2-1, இது செகண்ட் வார்த்தை. அப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு 2 ரிஜெக்ட் பண்ணிடு. அடுத்து ரெண்டுலயும் காமனா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாரு. ரெண்டுமே காமனா இருக்குது. அடுத்து ஒன்னு தேர்டு கண்டுபிடி, இல்ல ஃபோர்த் வார்த்தை கண்டுபிடி. கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், ஆன்சரை முடிச்சிடலாம். சரியா? ஸோ 1-2 முடிஞ்சு. அடுத்து இங்க EC காமனா இருக்குது, தள்ளிடு. இங்க I கொடுத்துக்கிறாங்க, இங்க E கொடுத்துக்கிறாங்க. அப்ப E அப்படின்றது என்னது ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 4 அப்படின்றது வரும். அப்ப இது ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ 2-1-4-3. 2-1-4-3 இஸ் ரைட் ஆன்சர். 2 1 4வது வார்த்தை, அடுத்து 3வது வார்த்தை 2-1-4-3 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட், ஷெல்டம், சென்ட், ஷெல்பீஸ் அப்படின்னு போகிறாங்க. இது எல்லாத்துலயும் பார்த்தோன்னா SE மட்டும் காமன் ஆகுது. SE மட்டும் காமனா வச்சுக்கிறான். சரியா? இங்க என்ன பண்ணிக்கிறான்னா LE, இங்க LD, இங்க LF, LF. ஸோ அப்ப என்னன்னு பார்த்தோன்னா இங்க N கொடுத்துக்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தேர்ட் லெட்டர் மட்டும் தான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் காமன் ஆகுது, தேர்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். என்னன்னாக்கா
எல்லுக்கு அப்புறம் என் வருமா இல்லை எண்ணுக்கு அப்புறம் எல் வருமா அப்படின்னு மட்டும் பாரு. சரியா? ஏபி சொன்னா எல் எம் என் அப்படின்னா இது லாஸ்ட், இதுதான் கடைசியா வரக்கூடிய வார்த்தை. கடைசி என்ன முடியணும்? மூணுன்னு முடியணும் அப்படின்னு யோசிக்கும் போது இங்க மூணுன்னு முடியுது, இங்கேயும் மூணுன்னு முடியுது, இங்கேயும் மூணுன்னு முடியுது. சரியா? அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் ரிஜெக்ட், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ண முடியுது என்னால. ஏன்னா பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் 3 எடுத்துனா அது கடைசியா வரணும்ன்றதால 1 ரிஜெக்ட். அடுத்து இப்ப பாக்குறேன், இங்க எல்இ, இங்க எல்டி, அங்க எல்எஃப். இது எல்லாத்துலயும் என்ன காமன் ஆகுது? இதுல எல் காமனு, இதுலயும் எல் காமனு, இதுலயும் எல் காமனு. இப்ப பாரு, இ எஃப் டி. அப்ப டி தான் ஃபர்ஸ்ட் வரும், டி தான் ஃபர்ஸ்ட் வர போகுது. அப்ப என்ன ஆயிடும்? ஸோ நமக்கு வந்து டி வரதால இங்கேயும் டி தான் ஃபர்ஸ்ட், இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட் ஆயிடும். இங்கேயும் 2 ஃபர்ஸ்ட், இங்கேயும் 2 ஃபர்ஸ்ட், இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இங்க டி, அடுத்து இ 2 1, இதுதான் பார்த்தோன்னாக்கா அடுத்து வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தை செல்டம் டி, அடுத்து இ, அடுத்து 4 எஃப், அடுத்து டி. 2 1 4 3. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. ரிங்கிள், ரிகிள், ரித், ரிச் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை கொடுத்துட்டு இதுல நம்ம லைனா அரேஞ்ச் பண்ண போறோம். எது ஃபர்ஸ்ட் வரும்? எல்லாத்துலயும் பார்த்தோன்னா டபிள்யூ ஆர் மட்டும்தான் 2 எழுத்து தான் காமன் ஆகுது. இது 2 எழுத்து, இல்ல 2 எழுத்து, இல்ல 2 எழுத்து. இதுல பார்த்தோன்னாக்கா ஐ என் எடுத்துக்கோங்க, இங்க ஐ ஜி போயிருக்காங்க, இங்க ஐ டின்னு போயிருக்காங்க, இங்க இ. சரியா? அப்ப ஏபிசில இக்கு அப்புறம் ஐ வருமானு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இ தான் வரும். அப்படின்னா அது இது ஃபர்ஸ்ட். அப்ப 4வது எழுத்து தான் ஃபர்ஸ்ட், 4 தான் ஃபர்ஸ்ட் வரணும். 1 மட்டும் ரிஜெக்ட்யா, 1 மட்டும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐஎன் ஐஜி ஐடின்னு இருக்குது. ஜிக்கு அப்புறம் தான் என்ன இருப்பது? என், எண்ணுக்கு அப்புறம் தான் டி. அப்ப செகண்ட் லெட்டர் செகண்ட்லயே வருது, செகண்ட் லெட்டர் செகண்ட்லயே வருது. அப்படின்னா ஆயிடுச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்ப என்ன கிடைக்க போகுது? 4 2 1 3 இஸ் ரைட் ஆன்சர். முடிச்சிட்டு வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா ஆன்சர் போட முடியுதோ குயிக்கா டக்கு டக்குன்னு மூவ் பண்ண பாரு. ஏன்னா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 14. பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஜ், பேஜன், பேலசட், பேஜன்ட் அப்படின்னு போயிருக்காங்க. சரியா? இங்க பிஏஜி 3 காமன் ஆகுதா? ஸோ இங்க பிஏ 2 எழுத்து, இங்க பிஏ 2 எழுத்து, இங்கேயும் பிஏ, இங்கேயும் பிஏ காமன் ஆகுது. இங்க ஜிஇ, இங்க ஜிஏ. ஸோ இங்க பார்த்தோன்னா எல்ஐ, இங்க ஜிஇஎன். சரியா? இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் போயிடுச்சு, தேர்ட் லெட்டர் மட்டும் தான் நான் பார்க்க போறேன். தேர்ட் லெட்டர் இங்க ஜி, இங்க ஜி, ஜி, ஜிக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது? HIJKL வரும். அப்ப என்ன இருப்பதுனாக்கா இந்த 3வது வார்த்தை கடைசி, 3வது வார்த்தை கடைசியா வரப்போகுது. 1 தான் ரிஜெக்ட், ஒண்ணு தான் ரிஜெக்ட் ஆகிக்குது. மீதி எல்லாத்துல என்ன பண்ணும்போது தேர்டுன்ற வார்த்தை கடைசியா முடிஞ்சுக்கு, தேர்டுன்ற வார்த்தை கடைசியா முடிஞ்சுக்குது. மீதி என்ன பண்ணிக்கோ, அடுத்த லெட்டர் பாரு. சரி? அடுத்த லெட்டர் பார்த்தோன்னா இங்க ஜி, இங்கேயும் ஜி, இங்கேயும் ஜி. சரியா? அடுத்து செகண்ட் லெட்டர் வரும், ஏன்னா இங்க ஏக்குது. ஸோ செகண்ட் லெட்டர்னா அது செகண்ட் வரப்போகுது. அடுத்து ரெண்டாவது செகண்ட் லெட்டர் செகண்ட்னு வரணும். ஸோ இங்க ஆப்ஷன் தப்பா இருக்கு, ஆப்ஷனே ப்ராபபிளி தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சாரி, 2ன்றது தான் ஃபர்ஸ்ட் வரணும், 2ன்றது தான் ஃபர்ஸ்ட் வரணும். இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 2 1 4 3 2 4 1 3 பார்க்க போறோம். சரியா? இங்கே 2, இங்கே 2. அடுத்த லெட்டர் இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்க இ, அங்கேயும் இ. சரியா? இங்க ஈயோட முடிஞ்சுது. அப்ப என்ன பண்ண போகுதுன்னா இதுதான் செகண்ட், இதுதான் செகண்ட், இது தேர்டு, இது தேர்டு. அப்ப என்ன ஆன்சர் வரும் பார்த்தோன்னாக்கா, ஸோ ஆப்ஷன் சி 2 1 4 3. 2 1 4 3 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாரு. கொஸ்டின் நம்பர் 15. லிவர், லாங், லேட், லோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க எல்லாத்துலயும் எல் மட்டும் காமனா ஆயிடுச்சு. இதெல்லாம் வவல்ஸ் பேஸ் பண்ணி தான். இது ஐ, இது ஓ, இது ஏ, இது ஓ. சரியா? மேக்ஸிமம் 2 கண்டுபிடிச்சிருவேன். இங்க ஏ பார்த்தால 3 ஃபர்ஸ்ட், 3 தான் ஃபர்ஸ்ட். வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் வரல, வேற எந்த ஆப்ஷனும் செட் ஆகல. ஏன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட், தேர்ட் வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்துட போகுது 3. அடுத்து ஐ, இது செகண்ட்ல 1 வந்து 3 1 வந்துச்சு. அடுத்து எல்ஓ அப்படின்னு கொடுத்துறாங்க, இங்க ஓ கொடுத்துறாங்க, இங்கேயும் ஓ வந்துது. இங்க என் போயிறாங்க, இங்க ஏ போயிறாங்க. அப்ப என்ன இருப்பது? 4வது லெட்டர் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, இது அடுத்து வரப்போகுது. அப்ப 3 1 4 2. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோல, ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மீதி அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணி 20 கொஸ்டினா நம்ம டெய்லியும் பார்த்துட்டே வரும். சரியா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் பாரு. ஒரு சங்கேத மொழியில் திங்ஸ் என்பது
SGHMFR என்று குறியிடப்பட்டால் ஃபுட் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற வார்த்தையை எடுத்து எழுதிக்கோ. கொடுத்துக்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோ. INGS அது என்ன மாறிக்குதுன்னா TS மாறிக்குது, இது G மாறிக்குது, இது H மாறிக்குது, இது M, இது F, இது R. சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறியோ அது இந்த பக்கம் எழுதிக்கோ. அதையும் இப்படி எழுதிக்கோ. ஸோ ஏன்னா நம்ம வெப்சைட் கொடுப்பாங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு, அந்த வெப்சைட்ல இந்த மாதிரி எழுதிக்கோ. எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடி. இது இப்படி மாறுச்சுன்னா என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தோன்னாக்கா டிக்கு அப்புறம் எஸ்ஐ, எஸ்க்கு அப்புறம் டின்னு பார்த்தோன்னாக்கா டிக்கு முதல் லெட்டர் தான் எஸ், அப்போ -1. அப்ப -1. அதுமாதிரி பார்த்தோன்னா ஜிக்கு அப்புறம் தான் ஹெச், இதுவும் பார்த்தோன்னா -1. அதுமாதிரி பார்த்தோன்னா எல்லாமே -1. எம்முக்கு முன்னாடி எண்ணுக்கு அப்புறம் தான் எல்லாமே பார்த்தோன்னா -1. ஆருக்கு அப்புறம் தான் எஸ், எல்லாமே -1 எல்லாமே -1 போய்க்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்னு பார்த்தோன்னாக்கா இங்க ஈக்கு முன்னாடி லெட்டர் பார்த்தோன்னா சாரி எஃப் முன்னாடி லெட்டர் -1 இ, இது -1, இது -1, இதுவும் -1. சரியா? இ அப்படின்னு வரணும். ஸோ இன்னும் சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு பார்க்க இந்த செகண்ட் லெட்டர் ரெண்டும் சமமா இருக்கணும். இது கிடையாது, இது கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இது கிடையாது. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி முடிஞ்சு. ENNS இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ENNS என்பது சரியான விடை. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன லாஜிக்ன்றதை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டினுக்கு நீ போ. ஆப்ஷனை பேஸ் பண்ணி 100% ஆன்சரை பர்ஃபெக்டா போட்டு போகலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 17 சங்கேத மொழியில் டெர்மினல் என்பது ஸோ இந்த மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னாக்கா டவர்ஸ் என்பது இந்த மாதிரி மாறி இருந்தா மேட் என்பது எவ்வாறு மாறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் எழுதுவோம், லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப TERMINAL டெர்மினல் எழுதியாச்சு. இங்க N, இங்க S, இங்க F, இங்க U, இங்க M, B, O, J அப்படின்னு போகிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க டவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. TOWERS டவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கும் போது டி என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸ் போட்டுருக்காங்க, OP போட்டிருக்காங்க, UTSF அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மேட் என்பது எவ்வாறு குறியிடப்பட்டிருக்கும், மேட் அப்படின்றது எவ்வாறு குறியிடப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை இதுக்கு இந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்களா, ஈக்கு நேரம் எஸ் கொடுத்துருப்பான்னு எதிர்பார்க்கலாம். இங்க ஈக்கு நேரம் வந்தது, டி வந்தது. அப்ப என்ன பண்ணல, அந்த எடுத்து பண்ணல. ஸோ டீக்கு என்னக்கும் ஈக்கு எஸ் சம்மந்தம் இருக்கானா, சம்மந்தம் இல்லை. சரியா? ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தா டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ வேற என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, வேற என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருப்பான்னு பார்த்தோன்னா 1 2 3 4 என்ன பண்ணிக்கிறேன் இப்படி பிரிச்சுக்கிறேன், இப்படி டிவைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி இங்க 1 2 3 4 5 6 என்ன பண்ணிக்கிறேன் 3 3 பிரிச்சுக்கிறேன். இங்கேயும் 1 2 இப்படி பிரிச்சுக்கிறேன், இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்படி பிரிச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா ஸோ இங்க நினைப்பாங்க எம்முக்கு அடுத்த லெட்டர் N, ஆருக்கு அடுத்த லெட்டர் S, ஈக்கு அடுத்த லெட்டர் F, டிக்கு அடுத்த லெட்டர் U. சரியா? எப்படி நினைப்பாங்க கிராஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி போகும்போது இங்க எல்லுக்கு அடுத்த லெட்டர் M, ஏக்கு அடுத்த லெட்டர் B, ஐக்கு அடுத்த லெட்டர் J, Nக்கு அடுத்த லெட்டர் O அப்படி போயிருக்காங்களா? ஸோ அடுத்து இங்க பார்க்கலாம். டி அப்படின்னாக்கா U அப்படின்னு போயிருக்காங்க. TUOPW X இப்படி பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி STRS ஸ்ட்ரைட்டா வந்தது, EF இப்படி போயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 லெட்டர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணி போறாங்க ஸோ கிராஸ்ல தான் எடுத்துட்டு வர போறேன். ஏக்கு என்ன பண்ண போறேன் B, Mக்கு N, BN அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட். சரியா? அடுத்து செக் பண்ணிக்கலாம். இங்க ஈனா F அப்படின்னு வரப்போது, டி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன வரப்போது இ எஃப்னா TU, டிக்குன்னு U அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப BN FU. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கோனே என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியில் EOYCN என்று குறிப்பிடப்பட்டால் கில்ட் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இது 1 2 3 4 5. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாடல் கொடுத்தா என்ன பண்ணிக்கோ நம்பர் போட்டுக்கோ. ஏன்னா அதே லெட்டர் தான் திருப்பி எழுதிக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி எந்த ஆர்டர்ல எழுதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் எழுதிக்கிறாங்க ஈன்றது 4வது லெட்டரு, அடுத்து O அப்படின்றது 2வது லெட்டரு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஒய் 5வது லெட்டர் போயிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், சின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்து
மூணாவது லெட்டர். சரியா? இந்த ஆர்டர் தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கில்ட் அப்படின்றதுக்கு நம்பர் போட்டுக்கோ. 1 2 3 4 5. சார் நம்பர் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? 4வது லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல். ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிச்சோன்னே இது ரிஜெக்ட், இது ரிஜெக்ட். ஸோ ரெண்டு வச்சு தான் ஆன்சர், ரெண்டு வச்சு தான் ஆன்சர் பண்ண போறேன். நான் கடைசி எழுத்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. நான் லாஸ்ட் எழுத்து வச்சு ஆன்சர் போட்டு லாஸ்ட் எழுத்து வச்சு நான் ஆன்சரை குயிக்கா போட்டுறேன். ஸோ கடைசியா என்ன தரப்போனா மூணாவது எழுத்து தான் கடைசி. மூணாவது எழுத்து சொல்லும்போது கடைசியா ஐன்னு முடியணும். இது ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல குயிக்கா போட பாரு. நீ எல்லாத்தையும் போடணும் அவசியம் கிடையாது. சரியா? ஒன்னு கண்டுபிடிச்சோடனே ரெண்டு ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மீதி ரெண்டு தான் இருக்குது. எல்னு ஸ்டார்ட் ஆகுது. நான் கடைசி லெட்டர் பாக்குறேன். இங்க யூ இருக்குது, இங்க ஐ இருக்குது. அப்ப ரெண்டு வேற வேற லெட்டர் தான். எனக்கு கடைசியா என்ன முடியணும்? மூணாவது லெட்டர் கடைசியா முடியணும். இங்க மூணாவது லெட்டர் ஐ. ஐ இங்க ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்குது. அப்ப இதுல இல்ல. அப்ப ஆன்சர் முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். டக்கு டக்கு மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அப்படி இல்லைனாக்கா நீ இந்த மெத்தட்ல தான் போடணுங்கிற. செகண்ட் லெட்டர் செகண்ட்னாக்கா LUTGI இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 19. ஒரு சங்கேத மொழியில் அண்டர் என்பது 6152 அட் டெஃப் என்பது 52 என்று குறியிடப்பட்டால் ஃப்ராட் எவ்வாறு குறியிடப்படும் கேட்கிறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா UNDER அண்டர் இப்படி எழுதிக்கோ. எழுதிட்டோம்னுக்கோ இப்படி கீழே எழுதிக்கோ. 6152 அட்டு அப்படின்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட் டெஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப DEAF டெஃப் கொடுத்துக்கிறாங்க. என்ன பண்ண போற? 52#7. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? நம்மள ஃப்ராட் அப்படின்னு கேட்குறாங்க. FRAUD. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் கேட்கறதால 7 அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே 7 தான் முடியும். எல்லாமே 7 தான் வருது. ஸோ அடுத்து ஆர். ஆர் அப்படின்னு போகும்போது அட்டு. ஆருக்கு வந்து அட் அப்படின்னு சொல்லும். 7 அட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். 7 அப்படின்னு சொல்லும்போது ஆயிடுச்சு. இது ரெண்டு ரிஜெக்ட். இது ரெண்டும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒன்னு இதுவா இருக்கும் அல்லது இதுவா இருக்கும். சரியா? நான் கடைசி லெட்டர் வச்சு ஆன்சர் போடலாம். ஏன்னா இங்க 5 இருக்குது, இங்க 6 இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு போகலாம். இங்க டி டி அப்படின்ற வார்த்தை எங்க இருப்பது? டினா 5. டின்றது 5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரியா? ஏன்னா இங்க செக்ஷன் முடியுது, இங்க என்ன பண்ணுது? 5 முடியுது. அப்ப ஆன்சர் நம்ம என்ன பண்ணுது? 5 தான் கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது என்ன பண்ணுதில்ல, எல்லாத்தையும் உட்காந்துட்டு போடணும் அவசியம் கிடையாது. ஏ அப்படின்றது ஹேஷ்டேக், யூ அப்படின்றது 6, டின்றது 5. சரியா? அப்ப 7 at #65 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது ட ந என்று குறிப்பிட, இன்ட்ரெஸ்ட் என்பது ட ஜ என்றும், ஹை லோன் என்பது ஜப்பா என குறிப்பிடப்பட்டால் லோன் என்பதன் வார்த்தை என்ன? லோன் என்பதன் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்த எடுத்து எழுதிக்கோ. அப்போதான் ஆன்சர் போடுறது ஈஸியா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், TEREST, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ட ந அப்படின்னு போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ட ஜ அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹை லோன், ஹை லோன் அப்படின்னு போயிருக்காங்க. சரியா? ஹை லோன் அப்படின்னு கொடுக்கும்போது ஜ ப, ஜ ப அப்படின்னு போயிருப்பாங்க. இது ஆக்சுவலா ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரணும். சரியா? அப்பதான் கரெக்ட். ஹை இன்ட்ரெஸ்ட்னு வந்திருக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஹை நிக்குது, இங்கேயும் ஹை நிக்குது, இங்கேயும் ஜ நிக்குது, இங்கேயும் ஜா இருக்குது. சரியா? இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இங்கேயும் ட இருக்குது, இங்கேயும் ட இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன தேவைன்னா லோனோட வார்த்தை தேவை. லோன் அப்படின்றது ப அப்படின்னு முடிய போகுது. ஸோ ஆப்ஷன் பி ப என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி ப இஸ் ரைட் ஆன்சர். சரியா? இது போல யூஸ்ஃபுல்லா வீடியோ போறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிடுங்க. ஸோ நாங்களும் எங்கள் சைட்லேருந்து உங்க மாணவர், ஏழை எளிய மாணவர்கள், ஸோ அவங்களும் அரசு அதிகாரியாக வேண்டும் என்று ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக ஸோ நம்முடைய எஃபர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.